ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு போய் குடும்ப ஜெபம் பண்ண வேண்டியதான். இந்த ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஹைரா ஹைரா ஹைரப்பா 50 kg தாஜ்மஹால் உனக்கே உனக்கா. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ரீல்ஸ் மில்லியன் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. என்னது ஹைரப்பா 50 kgயா? ஆமா ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? ஒரு கதவை தட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. என்னது கதவை தட்டிட்டு வரணுமா? அப்படி கதவை பூட்டி போட்டுட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்களே. இப்போ இதானமா ட்ரெண்டிங், எல்லாரும் வீடியோ போடுறாங்க சும்மா நோய் நோய். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மணி 8ஆவதுல குடும்ப ஜெபம் பண்ணணும்னு தெரியாதோ? வா சீக்கிரம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, அந்த ரீல்ஸை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஆமா, மற்ற வேலை பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கும். குடும்ப ஜெபம்னு சொல்லிட்டா போதும். உங்களுக்குலாம் எங்க இருந்து தான் வேலை வரும்னு தெரியல. நீயே இந்த வரத்து வார, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரோ போய் பார்த்தா தான் தெரியும். வார இரு, உனக்கு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல எங்க ஹாலில் வந்து உட்காந்துருக்கணும் பைபிள் எடுத்துட்டு. சரிம்மா, நீ போ, நான் வாரேன். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. எப்போ பார்த்தாலும் சார்னு ஆஃபீஸ் வேலையும் வீட்டில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபோனுக்கு வாயிருந்தாலும் ஆளும். இன்னும் 10 நிமிஷத்துலயா சார்? ஓகே சார், வந்துடலாம். ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் பீட்டர், 8 மணி ஆகுது. குடும்ப ஜெபம் பண்ணணும், வரீங்களா? எப்படி? எனக்கு அர்ஜென்ட்டா இப்போ ஒரு மெயில் பண்ணணும். நீயும் ஜெனியும் பண்ணிட்டு இருங்க, நான் இப்போ வாரேன். ஆமா, அவட்ட கேட்டா ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுதா. நீங்க நான் மெயில் பண்ணணும். நீங்க லாஸ்ட்ல குடும்ப ஜெபம் நடக்கவே நடக்காது ஒரு நாளும். நானும் டெய்லி கூப்பிடுதேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுவீங்களா? நான் என்னமோ பண்றது, நான் என்ன வேணும்னையே பண்ணுதேன். வேலை வந்துகிட்டே இருக்கு, என்னோட வேலையும் அப்படி. இப்போ நான் பண்ணலன்னா நாளைக்கு எங்க மேனேஜர் என்ன அப்படி திட்டுவார் அவ்வளவு பேர் முன்னாடியும். எனக்கு தெரியாது, நான் 5 நிமிஷத்துல ஹாலில் வந்து உட்காந்துருக்கணும். சரிம்மா, நீ போமா, நீ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண, நான் இப்போ வந்துடுதேன். மாசத்துக்கு என்னமோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க மாதிரி ஒரே வேலை வாங்குறது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய். இதுக்கு இவ்வளோ சீனு என்ன ஏசப்பா? 2 பேருமே இப்படி இருக்காங்க. பாதி ப்ரேயரை கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நானும் டெய்லி கூப்பிடுவேன். எனக்கு அந்த வேலை இருக்குது, அவனா நான் படிக்கணும், ஃபோனில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. இவருனா எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குன்றாரு. அப்புறம் என்ன ஏசப்பா அது குடும்ப ஜெபம்? எனக்கு குடும்ப ஜெபம் பண்ணலான்னா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் பேசுறது உங்களுக்காவது கேட்குதா ஏசப்பா? அவா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இவர் வேலை பார்க்குற இடத்துலலாம் நல்லா எல்லாரும் இவரை வந்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு நல்லா வேலை பார்க்காரு. அவ்வளோக்குள்ளே நீங்கள் கிருபையாக 2 பேருக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அப்புறம் எதுக்கு அவங்க உங்களை தேடவே மாட்டாங்க? நானும் 2 பேர்ட்டையும் டெய்லி சொல்லி டயர்ட் ஆகிட்டேன் ஏசப்பா. ஆனால் சர்ச்சுக்குன்னா ஆளாக ஓடிடுறாங்க. ஆனால் வீட்டில் ஒரு ஜெபம் கிடையாது. பைபிள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு போனது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. பைபிள் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதுக்கும் உயிர் வருது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்களே ஈசப்பா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க 2 பேரும்? எனக்கு அதை நினச்சாலே ஒரே டென்ஷனாக இருக்குது ஈசப்பா. தயவு செஞ்சு அவங்க 2 பேர்கிட்டையும் எதையாவது பேசி எப்படியாவது அவங்க மனசை மாற்றுங்க. நீங்கள் நினச்ச முடியும் ஈசப்பா, உங்களால் எல்லாமே கூடும். சரி, டெய்லி புலம்பி என்ன ஆகுது? ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். வீடியோ இப்பதான் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே 1K லைக்ஸா? எப்போ, பரவாயில்லையே. சார், நான் பண்ணிட்டேன், இப்போ போயிடும். சரி, ஓகே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட நாளுக்காக உண்மை துதிக்கிறேன் ஈசப்பா. இந்த நாளில் கூட பகல் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி. ஐயோ, அம்மா ப்ரேயர் பண்ற சத்தம் கேட்டுட்டு சரி ஆமீன் போடுறது கேட்டு போய் உட்காந்துரும். ப்ரேயர் பண்ற சத்தம் கேட்டுட்டு சரி ஆமீன் போடுறது கேட்டு போயிரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன் போட மட்டும் கரெக்டா வந்திருந்தீங்க அப்பாவும் பிள்ளையும். ஜெனி, என் அன்பு மகளே ஜெனி. யார் அது? இனி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இனி கூப்பிட்டது யாரு? நான் தான் ஏசப்பா பேசுறேன். என்னது ஏசப்பாவா? நிஜமாவா? ஏசப்பா என்னை தேடி வந்திருக்கீங்க? மகனே, உனக்காக ஒரு நாளைக்கு நான் 24 மணி நேரம் கொடுக்கேன். எனக்காக ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால கொடுக்க முடியாதா? ஐயோ ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா, தெரியாம பண்ணிட்டோம். இனிமே 5 நிமிஷம் என்ன, அரை மணி நேரமே நாங்க உங்களுக்காக தரோம் ஏசப்பா. நாளையில இருந்து கண்டிப்பா நான் காலையில எழுமுனதும் ப்ரேயர் பண்றேன். நைட்டு நான் கண்டிப்பா என்னோட மனைவி பிள்ளைங்க 3 பேரும் சேர்ந்து குடும்பமா உங்களை ஆராதிப்போம் ஈசப்பா. அரை மணி நேரம் என்ன, 1 மணி நேரமே நாங்க ப்ரேயர் பண்ணுதோம். மன்னிச்சுக்கோங்க ஈசப்பா.
கண்டது கனவா நனவா எனக்கே புரியலையே. சரி, இனிமே அப்படி இருக்கக்கூடாது, மாறணும். ச்சே, நான் தான் ஒரு தகப்பனா என்னோட மனைவியையும் பிள்ளையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஜெபத்திலையும் வழி நடத்தி இருக்கணும். ஆனா நான் ரெண்டுமே பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒழுங்கா ப்ரேயர் பண்ணாததுனால தான் என்னோட பொண்ணும் ப்ரேயர் பண்ண மாட்டேக்கா. இனிமே அந்த தப்பு பண்ணவே கூடாது. எப்பவும் நாளைக்கு கரெக்டா 8 மணிக்கு ப்ரேயர்ல உட்காந்து 9 மணி வரைக்கும் நம்ம தேவனை ஆராதிக்கணும். அடுத்த நாள் இரவு. சரி, ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்களும் வந்துட்டோம்.